வீடியோல நம்ம வந்து கார்டன் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமியோட ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸா அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் ஒரு ஸ்பிரிச்சுவல் கலந்த ஒரு பிலாசபிக்கலா நம்ம நெறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுற மாரி ஒரு மோட்டிவேஷனலாவும். ஸோ இந்த ஸ்டோரியில வந்து நம்ம ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா, சீக்கியர் யோகிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எபிசோட் சீரிஸா இல்லைங்க. இது வந்து மூவி சீரிஸா இருக்கு. மொத்தம் 8 மூவிஸ் இருக்குது. இந்த 8 மூவிஸுமே ஒரு ஒரு ஹவர்ஸ் வரும். ஸோ நம்ம இந்த 8 மூவிஸுமே நம்ம ஸ்டோரியா ஃபுல்லா போட போறோம் கம்ப்ளீட்டடா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூவியோட பேர் கார்டன் ஆஃப் சின்னர்ஸ் ஓவர் லுக்கிங் வியூ. ஸோ நம்ம ஹீரோயின் சீக்கி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்றாங்க. ஆக்கல்ட் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு. அதோட ஹெட் வந்து டோக்கியோ அவுசாகி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் அந்த கம்பெனியோட ஹெட். ஸோ இவங்க வந்து ஒரு அதாவது பப்பட் வந்து கிரியேட் பண்ணி ஒரு டால் இந்த மாரி பப்பட்லாம் கிரியேட் பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு மெயின் பிசினஸ்ன்னு வச்சுக்கங்களேன். ஆனா சைட்ல யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி அதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்சர்வ் பண்ணி அத எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு சீக்ரெட் ஏஜென்சி வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்சி கீழ தான் நம்ம சீக்கி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோக்கோ அப்படிங்கிறதுக்கு அசிஸ்டன்ட்டா ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு மீக்கியா கொக்குட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. மீக்கியா கொக்குட்டோக்கும் சீக்கிக்கும் ஏற்கனவே முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க 3 பேரும் அப்படியே அந்த கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். நம்ம சீக்கி வந்து அவங்க வீட்ல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மீக்கியா தான். "கதவ தொற சீக்கி" அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருக்கான். சீக்கி "கதவு தொறந்து தான்டா இருக்கு. வேணா உள்ள வா" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் "நீ இந்த மாரி கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. கதவ தொறந்து போட்டு நீ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. காலம் கெட்டு போயிருக்கு. மோசமான காலம்" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காப்புல. "எனக்கு தெரியும். நீ வந்த வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்கிய வந்து அவனுக்கா நம்ம சீக்கிக்காக ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கி குடுப்பான். ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் பார்த்துட்டு இதுவா? ஆமா. வெளியில வந்து ஒரே ஹீட்டா இருக்குல்ல. அதான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். நாங்க சரி நான் ஹீட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லாருக்கும். உனக்கு அது சூட் ஆகும். உன்னோட அந்த ஸ்வெட்டர் சைஸும் ரெட் கலரு, இதுவும் ரெட் கலர் ரொம்பவே மேட்சிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு இருந்துகிட்டு அவ ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவா. நான் இத சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவா. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிற டைமு ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல வந்து ஒரு பொண்ணு ஸ்கூல் போற ஒரு பொண்ணு. அவ வந்து மேல இருந்து கீழ விழுந்து சூசைட் பண்ணிக்குவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நியூஸ்ல வருது. இந்த மாரி ஹைஸ்கூல் பொண்ணு, ஜூனியர் பொண்ணு தான் அந்த ஃபுஜியோ பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாழடைஞ்ச பில்டிங்ல வந்து மேல இருந்து கீழ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வருது. அடுத்த நாள் காலையில வந்து சீக்கி வந்து பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரிட்ஜ் நிக்கிறாங்க. ஃபுல்லா தண்ணி பாட்டில் தான். அவங்க சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க போல. தண்ணிய குடிச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல. ஃபுல்லா தண்ணி பாட்டிலா தான் இருக்குது. அப்புறம் தண்ணி பாட்டில குடிச்சுட்டு நம்ம அந்த டிடெக்டிவ் அந்த ஏஜென்சிக்கு போறாங்க. ஸோ, அதுல வந்து நம்ப மிக்கியா இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு சோஃபால வந்து அப்படியே உட்கார்ந்திருப்பான். ஒரு கோமா நிலைக்கு போன மாரி அப்படியே உட்கார்ந்திருப்பான், அசைவே இல்லாம. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. யாருன்னா, டோக்கோவும், சீக்கியும் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நியூஸ்ல இந்த மாரி வருது. ஹைஸ்கூல் பொண்ணு வந்து பழைய பாழடைஞ்ச பில்டிங்ல கீழ விழுந்து சூசைட் பண்ணிட்டா. ஆனா, எதுக்கு சூசைட் பண்ணான்னு யாருக்குமே தெரியல. அவங்க வீட்லயும் தெரியல.